தேர்வில் காப்பியடித்தவர்கள் விவரங்கள் மறைப்பு. நீட் தேர்வை குறை சொன்னவர்களின் லட்சணம். திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வில் காப்பியடிக்க அனுமதிப்போம் என அமைச்சர் KN.நேரு பேசினார். தற்போது தமிழ்நாட்டில் நடைபெறும் சம்பவங்கள் KN.நேரு பேசியது உண்மைதானா என்ற கேள்வியை எழுப்புகிறது. தமிழ்நாட்டில் அண்மையில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகின. இதில் வேதியியல் பாடத்தில் 3181 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றனர். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 167 பேர் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. என்னதான் மாணவர்கள் நன்றாக படித்தாலும் ஒரு மையத்தில் தேர்வு எழுதிய அத்தனை பேரும் எப்படி 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற முடியும் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஒருவேளை முறைகேடு நடந்திருந்தால் நன்றாக படித்து நேர்மையாக தேர்வு எழுதிய அத்தனை மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள். இந்த விவகாரத்திலும் பள்ளி கல்வித்துறை அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்த கேள்விக்கு இன்று விளக்கம் அளித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வருவதாக மேம்போக்காக தெரிவித்தார். இதைவிட மிகவும் அதிர்ச்சியான மற்றொரு விஷயம், நடந்து முடிந்த பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகள் குறித்த செய்தியே வெளியிடப்படவில்லை என்பதுதான். இது குறித்த கேள்வி எழுப்பிய செய்தியாளர் ஒருவர், கடந்த 25 வருடங்களாக முறைகேடு சம்பவங்கள் தொடர்பான அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருந்தன. முதல் முறையாக இந்த அறிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதற்கு அன்பில் மகேஷ் அளித்த பதில் இன்னும் மிகப்பெரிய மழுப்பலாக இருந்தது. முறைகேடு நடந்திருந்தால் அது தொடர்பான அறிக்கை நிச்சயம் வெளிவந்திருக்கும். முறைகேடே நடைபெறாததால் அறிக்கை வெளியாகவில்லை என கூறுகிறார். 8 லட்சம் மாணவர்கள் இந்த முறை 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளனர். 8 லட்சம் பேரில் ஒருவர் கூட தவறு செய்யவில்லை என அன்பில் மகேஷ் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியென்றால் முறைகேடே நடைபெறவில்லை என தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்க வேண்டும். அப்படியான எந்த அறிவிப்பையும் தரவில்லை. மாறாக செய்தியாளர் கேள்வி கேட்டவுடன் அன்பில் மகேஷ் அந்த கேள்வியில் இருந்து நழுவுகிறார். இது கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுத் தேர்வில் மோசடி செய்தவர்களின் விவரங்களை தமிழ்நாடு அரசு மறைக்கிறதா அல்லது மோசடி செய்தவர்களை கண்டுகொள்ளாமல் தேர்வு எழுத அனுமதித்ததா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பொதுத் தேர்வில் இவ்வளவு அலட்சியத்துடனும் பொறுப்பற்ற முறையிலும் நடந்து கொள்ளும் இவர்கள்தான் நீட் தேர்வு குறித்து பேசுகிறார்கள். நீட் தேர்வில் தேர்வு எழுதுவது முதல் முடிவுகள் வெளியிடும் வரை கடுமையான நடவடிக்கைகள் பின்பற்றப்படுவதுடன் முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.